இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறவங்க தான் லூர்தமால் சைமன் 1911 செப்டம்பர் 26ஆம் தேதி தான் பிறந்தாங்க. இவங்க 10ஆம் வகுப்பு வரைக்கும் நாகர்கோவில் ஜோசப் கான்வென்ட்ல ஆங்கில வழி கல்வியில தான் பயின்றாங்க. பின் நாட்கள்ல அதே கான்வென்ட்ல ஊதியம் பெறாத ஆசிரியரா வேலை செஞ்சாங்க. அலெக்சாண்டர் மனுவேல் சைமன் அப்படிங்கிற நபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வளைகுடா நாட்டுல கொஞ்ச காலம் வேலை செஞ்சாங்க. ஆனா இவங்களுடைய கணவர் ஈரான் நாட்டோட எண்ணெய் கம்பெனில மேலாளரா வேலை செஞ்சாரு. லூர்தமாலுடைய கணவர் அலெக்சாண்டர் சைமன் பின் நாட்கள்ல திருவிதாங்கூர் சமஸ்தான காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளரா போட்டியிட்டு 2 தடவை கேரள சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தாரு. அதுக்கு பிறகு கன்னியாகுமரி சென்னை மாகாணத்தோட இணைந்த பிறகு லூர்தமால் விலவங்கோடு தொகுதியில் நின்று போட்டியிட்டு வெற்றியும் பெற்றாங்க. காமராஜர் 2வது முறையாக தேர்தலில் நின்ற பிறகு இவங்க குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றியும் பெற்றாங்க. சட்டசபையோட முதல் பெண்மணி இவங்க தான். காமராஜர் 2வது முறையா முதலமைச்சரா இருந்த சமயத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்துல உள்ளாட்சி துறையையும் மீன்வளத்துறையையும் இவங்க தான் கண்காணிச்சாங்க. காமராஜர் எப்படி கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரரோ அதே மாதிரி இவங்களும் எந்தவித ஊழல் புகார்களையும் சிக்காம நேர்மையா வாழ்ந்து வந்தாங்க. மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன் பிடிப்பதற்கு விசைப்படகுகள் அறிமுகம் செய்து ஒரு புரட்சியை உண்டாக்குனாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கு எல்லா விதத்திலையும் தமிழகத்தோட முதன்மையான மாவட்டமா இருக்கிறதுக்கு இவங்களோட திட்டங்கள நடவடிக்கைகளும் கூட ஒரு காரணம். இவங்க தான் தமிழகத்தோட முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறவங்க தான் லூர்தமால் சைமன் 1911 செப்டம்பர் 26ஆம் தேதி தான் பிறந்தாங்க. இவங்க 10ஆம் வகுப்பு வரைக்கும் நாகர்கோவில் ஜோசப் கான்வென்ட்ல ஆங்கில வழி கல்வியில தான் பயின்றாங்க. பின் நாட்கள்ல அதே கான்வென்ட்ல ஊதியம் பெறாத ஆசிரியரா வேலை செஞ்சாங்க. அலெக்சாண்டர் மனுவேல் சைமன் அப்படிங்கிற நபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வளைகுடா நாட்டுல கொஞ்ச காலம் வேலை செஞ்சாங்க. ஆனா இவங்களுடைய கணவர் ஈரான் நாட்டோட எண்ணெய் கம்பெனில மேலாளரா வேலை செஞ்சாரு. லூர்தமாலுடைய கணவர் அலெக்சாண்டர் சைமன் பின் நாட்கள்ல திருவிதாங்கூர் சமஸ்தான காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளரா போட்டியிட்டு 2 தடவை கேரள சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தாரு. அதுக்கு பிறகு கன்னியாகுமரி சென்னை மாகாணத்தோட இணைந்த பிறகு லூர்தமால் விலவங்கோடு தொகுதியில் நின்று போட்டியிட்டு வெற்றியும் பெற்றாங்க. காமராஜர் 2வது முறையாக தேர்தலில் நின்ற பிறகு இவங்க குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றியும் பெற்றாங்க. சட்டசபையோட முதல் பெண்மணி இவங்க தான். காமராஜர் 2வது முறையா முதலமைச்சரா இருந்த சமயத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்துல உள்ளாட்சி துறையையும் மீன்வளத்துறையையும் இவங்க தான் கண்காணிச்சாங்க. காமராஜர் எப்படி கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரரோ அதே மாதிரி இவங்களும் எந்தவித ஊழல் புகார்களையும் சிக்காம நேர்மையா வாழ்ந்து வந்தாங்க. மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன் பிடிப்பதற்கு விசைப்படகுகள் அறிமுகம் செய்து ஒரு புரட்சியை உண்டாக்குனாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கு எல்லா விதத்திலையும் தமிழகத்தோட முதன்மையான மாவட்டமா இருக்கிறதுக்கு இவங்களோட திட்டங்கள நடவடிக்கைகளும் கூட ஒரு காரணம். இவங்க தான் தமிழகத்தோட முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர்.